ஹாய் ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு லோட்ரா கேமிங் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம மைன்கிராஃப்ட் பார்ட் 1 தான் பார்க்க போகிறோம். சரி, ரொம்ப வளவலன்னு பேசாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். சரி, ஃபஸ்ட்டு வந்தாச்சு. ஃபஸ்ட்டு நம்ம தேவையான ரிசோர்ஸ் தான் எப்பவுமே ஃபஸ்ட்டு எடுக்கணும். வுட் இது மாதிரி எப்பயுமே நம்ம கேமுக்குள்ளே போனோன்னே சில பேர்லாம் வந்துன்னா சும்மா சுற்றிட்டு இருப்பாங்க. அது மாதிரிலாம் பண்ணாமல் நமக்கு தேவையான ரிசோர்ஸ் ஃபஸ்ட்டு வுட்டு அது மாதிரி நம்ம சின்ன சின்ன ரிசோர்ஸ் தான் எப்பயுமே ஃபஸ்ட்டு எடுக்கணும். ஏன்னா எப்பயுமே நம்மளுக்கு அது தேவைப்படும் கேமுக்குள்ளே போனால். சில பேர்லாம் வந்து எடுத்தோடனே அதில் பெட்டு செய்யறதுக்காக நைட் நேரம் தூங்கணுன்றதுக்காக ஆடு அது மாதிரி தான் எடுப்பாங்க. அதே மாதிரினா ஃபஸ்ட்டு நம்ம வுட் எடுத்தாச்சு. இன்னும் நம்மளுக்கு நிறையா வுட்டு தேவைப்படும். ஃபஸ்ட்டு நம்ம வந்து இங்கே ஃப்ளோர் செஞ்சுக்கிட்டு அதை ஃபஸ்ட்டு கிராஃப்ட் டேபிள் செய்வோம். நம்ம ஓகே, கிராஃப்ட் டேபிள் செஞ்சாச்சு. ஆடு வந்து என்ன, ஆடு நம்மளுக்கு பக்கத்தில் நிற்குது. ஆடு இப்போதைக்கு தேவைப்படும். சரி, ஃபஸ்ட்டு நம்ம கிராஃப்ட் டேபிள் செஞ்சுக்கலாம். 6 ஒரு ஆக்ஸும் ஒரு பிகாக்ஸும் ஃபஸ்ட்டு செஞ்சுக்கலாம். நான் ஆக்ஸ் பிகாக்ஸ் தான் கொஞ்சம் தேவைப்படும் ஃபஸ்ட்டு எங்கே அந்த ஆடு இங்கே பார்த்தேன். அங்கே இருக்குது. வாங்க அந்த ஆடோட கதையை முடிச்சுட்டு வந்துடலாம். நான் இப்போ இதுதான் உள்ளு தேவைப்படும். உள்ளு தான் நம்மளால் பெட் செய்ய முடியும் நைட்டுக்கு. இங்கே ஏதோ ஒரு ஆடு காய்ஸ். அவங்க இந்த ஆடையும் முடிச்சு விட்றலாம். அப்போது அவ்வளோதான் காய்ஸ், இந்த ஆடையும் முடிச்சாச்சு. சரி வாங்க, இப்போ நம்மளுக்கு கொஞ்சம் வுட் ரிசோர்ஸ் அதான் தேவைப்படும். அதை ஃபஸ்ட்டு வெட்டிட்டு வந்துடலாம். எங்கே அதெல்லாம் நிறையா ஒரு இடத்துல சில மாதிரிலாம் வந்து இது வந்து என்ன ஜங்குன்னு தெரில. இந்த மாதிரி இடத்துல தான் நம்மளுக்கு நிறையா வாட்டர் மிலன்ஸ்லாம் இங்கே தான் இருக்கும். அங்கே ஒரு பூனை போகுது. இங்கே பேம்புலாம் நிறையா இருக்குது காய்ஸ். அந்த ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா பேம்புலாம் நிறையா இருக்குது. அங்கே நிறையா பேம்பு இருக்குது காய்ஸ். அங்கே அந்த சைடு ஃபுல்லாக பேம்பு. தனியாக அந்த சைடு ஒரு காடே இருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ மாடு போகுது. ஃபுட் ரிசோர்ஸ் தேவைப்படும். இதை ஃபஸ்ட்டு அடிச்சிக்கலாம். அடிச்சாச்சு காய்ஸ். வேறு நம்ம வந்து வுட் ரிசோர்ஸ் எடுக்கலாம். வுட் ரிசோர்ஸ் இப்போதைக்கு நம்ம கொஞ்சம் இருக்குது. நம்ம ஸ்டோன் ரிசோர்ஸ் எடுக்கலாம். என்ன காய்ஸ், ரெண்டு பிளாக் இது பண்ணோடனே ஸ்டோன் கசிச்சு. அதில் நிறைய ஸ்டோன்ஸ் இருக்குது காய்ஸ். ஆனால் இங்கே இது கோல் கிடைக்கிது கஷ்டம் காய்ஸ். இது வேணாம், இந்த ஸ்டோன் வேணாம் நமக்கு. இது மாதிரி நார்மல் ஸ்டோன் அப்படி தான் தேவைப்படும். சரிண்ணா, இங்கே கோல் எதுவுமே இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம இந்த கோல் எப்படி இருந்தாலும் தேவைப்படுனா இப்போ தேவைப்படாது. சரி விடுங்க, ஃபஸ்ட்டு நம்ம இதை எடுத்துக்கலாம். நிறைய எதுவும் டேர்ட்டில் அந்த சைடு இருக்குது. அந்த சைடு வேறு இன்னொரு இருக்குதுன்னு நினைக்கிறேன் காய்ஸ். அங்கே தீவு அதையும் செக் பண்ணி பார்க்கணும். இந்த வுட்டு தேவைப்படாது. இப்போதைக்கு இன்னும் கொஞ்சம் தேவைப்படும் நினைக்கிறேன். நம்ம வந்து ஃபர்னிச்சர்ஸு அதாவது ஃபர்னன்ஸ் அப்புறம் இதை வச்சு தான் நம்ம ஸ்டோன் ஆக்ஸ் பிகாக்ஸ்லாம் செய்யணும். அதனால் நம்மளுக்கு கொஞ்சம் நிறையாவே எடுத்துப்போங்க. இது இன்னும் தேவைப்படும். அது வந்து நம்மளுக்கு இப்போதைக்கு தேவைப்படுது. நிறையா இன்னும் இருக்குது. இப்போதைக்கு நம்ம எங்கே வந்தாலும் இந்த டர்ட் பிளாக்ஸ் இந்த பிளாக் இதை வச்சு போய்க்கலாம் காய்ஸ். அப்புறம் இங்கேயே ரொம்ப நேரம் இருக்க தேவையில்ல. அவங்களுக்கு இந்த மேலே போய்ட்டு அடுத்து வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம். அப்புறம் நைட் ஆகிடுச்சுன்னா இங்கே நேரம் ஓட்ட முடியாது காய்ஸ். இதான் மேலே போகிறோம் இல்லையா. 1 2 வந்தாச்சு காய்ஸ். இன்னும் நைட்டாக டைம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளே சரி நம்ம வுட் எடுப்போமா. சரி என்னமோ இருக்குன்னு நினைக்கிறேன் காய்ஸ். அங்கே இன்னும் நிறையா நார்மல் வுட் இருக்கலாம் காய்ஸ். அந்த வுட் தான் காய்ஸ் நிறையா தேவைப்படுவேன். வீட்டு நம்ம முதல்ல வந்து ஸ்டோன் மெட்டீரியல்ஸ்லாம் செஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டோன் மெட்டீரியல்ஸ்லாம் நிறையா தேவைப்படும். அது ரொம்ப கொஞ்சம் பவராக இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு ஸ்டோன் மெட்டீரியல்ஸ் கொஞ்சம் நிறையா தேவைப்படும். அதை செஞ்சுக்கணும். எங்கள் ஆக்ஸ் ஸ்டிக்கு அது இங்கே இருக்குது ஸ்டிக்கு. ஃபர்னன்ஸு ஃபர்னன்ஸ் நம்மளுக்கு இப்போதைக்கு அந்தளவுக்கு தேவைப்படாது. ஏன்னா நம்மகிட்ட வந்து அந்த ஃபுட்டு இருக்குது. காய்ஸ் ஒரு போட்லேயே காலி ஆயிடுச்சு. ஆக்ஸு போட்டே காலி ஆயிடுச்சு. அது சாம்பிளிங் காய்ஸ், சாம்பிளிங்கும் போட முடியுது காய்ஸ். இது தெரியாமல் போச்சு. இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி எந்தெந்த சாம்பிளிங்ஸ்லாம் போட முடியும்னு நினைக்கிறேன். எல்லா சாம்பிளிங்ஸும் சரி நம்ம அந்த சைடு காய்ஸ். அங்கே நிறையா ஃபுட் ரிசோர்ஸ் இருக்குது காய்ஸ். அங்கேயும் பார்த்தீங்கன்னா பேம்பு ட்ரீலாம் நிறையா இருக்குது போலக்குது. ஸோ காய்ஸ் இங்கே வாட்டர் மிலன் இருக்குது. பரவாயில்ல, தேவைப்படும். ஃபுட் ரிசோர்ஸ்க்கு தேவைப்படும். இல்லை இந்த சைடு இது ஃபுல்லாக பேம்பு ஃபாரஸ்ட் நினைக்கிறேன் காய்ஸ். ஆமாம், அதில் வாட்டர் மிலனும் இங்கே இருக்குது. உங்களுக்கு
அந்தளவுக்கு வாட்டர் மெலன் தேவைப்படாது, ஆனாலும் கொஞ்சம் கொஞ்சம் தேவைப்படுங்க கைஸ் வாட்டர் மெலன் இந்த ஃபுட் இல்லாத போது. ஆனால் இது அந்தளவுக்கு இதுவாக இருக்காது கைஸ். இன்னும் ஒன்றுத்துல இவ்வளோ கிடைக்குது. நைட்டாக போகுது நினைக்கிறேன் கைஸ். எஸ் நைட்டாக போகுது நினைக்கிறேன். இங்கேயும் நிறையா வாட்டர் மெலன்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த வுட்டில் எடுத்துப்போம், தேவைப்படும். இந்த என்ன கைஸ் ஒரு பிக்காக்ஸ் வச்சு எடுத்துகிட்ருக்கேண்ணா. போய்ட்டு ஸ்டோன் மெட்டீரியல் செஞ்சுட்டு வந்துடலாம். பிக்காக்ஸ் எடுத்து யூஸ் பண்ண முடியாது, நல்ல ஸ்டோன் மெட்டீரியல். இங்கே நிறையா பேரட்ஸ் இருக்குது கைஸ். கிடி எல்லாம் நிறையா இங்கே தான் இருக்குது. இந்த ஃபாரஸ்ட்டில் நிறையா இருக்க முடியாது. ஒரு வாட்டி செக் பண்ணி பார்க்கணும், ஏதாவது ஒன்று டேர்ம் பண்ணி பார்க்கணும். ஸ்டிக்ஸ் மறுபடியும் இங்கே தான் அங்கே கைஸ் ஸ்டிக்ஸ் நிறையா செஞ்சுப்போம். இப்போ வந்து ஒரு ஆக்ஸ், ஒரு பிக்காக்ஸ் எடுத்து ஒரு ஸ்வாடு செஞ்சுக்கணும் கைஸ். ஸ்வாடு வந்து நான் யூஸ் பண்ண மாட்டேன் கைஸ், அதனாலும் தேவைப்படும். ஒரு செஸ்ட்டு செய்யணும் கைஸ். ஃபஸ்ட்டு ஏதாவது இந்த பொருள்லாம் ஐட்டம்ஸ்லாம் ப்ளேஸ் பண்ணுறதுக்கு ஒரு செஸ்ட்டு செய்யணும் கைஸ். ஃபஸ்ட்டு ஒரு செஸ்ட்டு செஞ்சுக்கிறேன். செஸ்ட்டு ரெண்டு கரெக்டாக நம்ம ரெண்டு எடுத்துக்கோங்க கைஸ். செஸ்ட்டு வந்து எப்பவுமே தேவைப்படும், ஆனால் அதுக்கு யூஸ் பண்ண மாட்டோம். ஆனால் பரவாயில்ல கைஸ், நிறையா செஸ்ட்டில் ஏதாவது நம்ம பொருள் இல்லாத போது அதில் ஏதாவது வச்சுக்கலாம். பட்டு ஸ்டோன்ஸ் இப்போதைக்கு அந்த ஃபுட்டெல்லாம் எடுத்து வச்சிடலாம்னு நினைக்கிறேன் கைஸ். ஸ்டிக்ஸ் ஆக்ஸ் இருக்கணும் கைஸ். இது சாம்பிளிங் அது எடுத்து உள்ள சொல்லுங்கள். அது கோகோ நினைக்கிறேன் கைஸ். இது சாம்பிளிங் வுட், அப்புறம் ஸ்டோன்ஸ் தேவைப்படும் நினைக்கிறேன். சரி வச்சுலாம். அப்புறம் வாட்டர் மெலன் தேவைப்படுது, உள் வந்து தேவைப்படும் கைஸ். அப்புறமா வெட்டு சேர்த்து தேவைப்படும், பார்க்கலாம். உள்ளே தேவைப்படும். இப்போ எதுவும் வேதும் இங்கே ஆடு இருக்கிற மாதிரி தெரில, நான் செக் பண்ணி பார்ப்போமா. ஏன்னா இப்போதைக்கு நைட்டாக நினைக்கிறேன். அதுக்குள்ளே பெட்டு செய்யணும், இல்லைனா நைட்டு ஃபுல்லாக ஒரே வேட்டை தான் கைஸ். ஜாம்பி அது நம்மளை வேட்டையாடுமா, நம்ம அது வேட்டையாடுமான்னு தெரியாது. ஆனால் அங்கே கைஸ் அங்கே தனியாக ஒரு பெரிய ஐலாண்ட் இருக்குது கைஸ். இதுவும் இதே மாதிரி அங்கே தனியாக இருக்குது கைஸ். எவ்வளோ பெருசாகுது. அங்கேயும் ஒரு வாட்டி போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கணும். அங்கே ஏதாவது வில்லேஜ் இருக்க வாய்ப்பு இருக்குது. இந்த இடத்துல நம்ம ஃபுல்லாக இது பண்ணிவிட்டு அப்புறமா அந்த இடத்துக்கும் போகிறோம். அது நல்லா இன்னும் பெருசாகுது. இப்போதைக்கு நம்ம வுட் வச்சு கலெக்ட் பண்ணுவோம் கைஸ். தேவைப்படும் இப்போதைக்கு ஏதாவது சின்ன வீடு மாதிரி. ஏன்னா இப்போ பெட்டு கிடைக்கிறனால இந்த மாதிரி வீடு செஞ்சு வச்சிங்கன்னா அது கொஞ்சம் அப்புறம் பேஸ் மாதிரி யூஸ் பண்ணி நைட்டுக்குள்ளே சர்வே பண்ணிக்கிறாங்க கைஸ். இன்னும் இந்த வுட்டு பத்தாது, இன்னும் நிறையா தேவைப்படும் வுட்டு. ஏன்னா இப்போதைக்கு செய்ய கொஞ்சம் வழக்கு சின்னதாக ஏதாவது சின்ன வீடு செஞ்சுட்டா கூட கரெக்டாக இருக்குது கைஸ். ஏன்னா கொஞ்சம் வுட்டு இருக்குது, எல்லா வுட்டையும் இருக்குது, காலி பண்ணுறது தான். ஆனால் டார்ச் லைட் செய்ய எதுவும் இல்லை, அதை பார்த்துக்கலாம். நைட்டுக்குள்ளே ஏதாவது பார்த்துக்கலாம். இப்போ மரத்தை எதாவது வெட்டி டார்ச் செஞ்சுக்கலாம். வுட்டு இப்போதைக்கு இதை வச்சு ட்ரை பண்ணுவோம். இல்லைனா இன்னும் கொஞ்சம் இது பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் போய்ட்டு வுட் எடுத்துகிட்டு வரலாம் கைஸ். ஒரு எத்தனை பிளாக்கு, ரெண்டு பிளாக் வைக்கலாம்னு நினைக்கிறேன் கைஸ். ஒரு ரெண்டு பிளாக்காக ஹைட்டு ஏற்றி பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போதைக்கு நம்ம இருக்கிறது கம்மி வுட்ஸ் தான் கைஸ். அதனால் அதை வச்சு நம்ம நிறையா பெருசாகவும் கட்ட முடியாது. அதனால் இப்போதைக்கு நம்ம 2x2 பிளாக்ஸே வச்சு கட்டிக்கலாம். கட்டாது கைஸ். இப்படியே இன்னும் நைட் ஆக போகுது. அதுக்குள்ளே ஜாம்பிஸ்லாம் நம்ம கட்டுறதுக்குலாம் வந்துடும் நினைக்கிறேன். ஏன்னா எப்பயுமே அது கொஞ்சம் இருட்டான இது இப்போலாம் வந்துடுது கைஸ். டக்குனு அதுக்குள்ளே நம்ம கட்டி அது கட்ட முடியும்னு நினைக்கிறேன். அதுக்கு அப்படி இல்லைன்னா நம்ம இன்றைக்கி ஃபுல்லாக கன்ஃபார்ம் ஒரு வேட்டை சர்வே தான் கைஸ். பெரிய சம்பவம் இருக்குது கைஸ். நம்ம அங்கே தோண்டிய சொல்கிறேன் இருக்குதுல்ல, அதையும் கொஞ்சம் க்ளோஸ் பண்ணுவோம். நான் இன்றைக்கி ஃபுல்லாக என்ன எதுவும் கலெக்ட் பண்ணல, நான் முடிஞ்சளவுக்கு ஏதோ பண்ணிருக்கோம். இன்றைக்கி கன்ஃபார்ம் அதாவது நைட்டு ஃபுல்லாக தான் கன்ஃபார்ம் வேட்டை நடக்கும். ஆனால் இது மாதிரி இந்த ஜாம்பிஸ் எதுவும் உள்ளே வராது. 2 பிளாக்ஸ் வச்சா ஸ்பைடர்ஸ் அதெல்லாம் வந்து அசால்ட்டாக ஏறிடும் கைஸ். அடைச்சாச்சு கைஸ். அங்கே கட்டும் கதவை வைக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போதைக்கு ஆல்மோஸ்ட் நைட் ஆயிடுச்சு. என்கிட்ட வுட்ஸும் காலி ஆயிடுச்சு கைஸ். காலி ஆயிடுச்சு கைஸ். இன்னும் இப்போ மறுபடியும் டக்குன்னு வேகமாக பேத்தணும் கைஸ். நான் ஆல்மோஸ்ட் நைட் ஆகிடுச்சு கைஸ். நம்ம இப்போ போய் டக்குன்னு எடுத்துகிட்டு வந்து முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது சின்ன பேஸ் மாதிரி பண்ணிட்டா கூட நாளைக்கா ஒரு பெரிய பேஸ் மாதிரியே பண்ணலாம் கைஸ். பண்ணியாச்சு, வெட்டிக்கணும் கைஸ். ஜாம்பிஸ் வந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த நேரத்துக்கு. நம்ம போகிறதுக்குள்ளே ஜாம்பி ஸ்கெல்டன்லாம் வந்துடும், அதான் ஒரு பிரச்சனை. இன்னும் ஆல்மோஸ்ட் நைட் ஆகிடுச்சு. அது டக்குன்னு செய்யணும் கைஸ். நான் வுட்டு கூட வைக்கலாம், நான் டக்குன்னு செஞ்சுட்டு வந்துடலாம். இன்னும் அந்தளவுக்கு எதுவும் ஆகலை, வெயிட் ஆகலை. டக்குனு அதுக்குள்ளே நான் வுட்டாக வைக்கிறதுக்கு நம்ம அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கக்கூடாதுல்ல. ஏதாவது இப்போதைக்கு நம்மளோட பர்மனெண்ட் பேஸ் மாதிரியே இதை வச்சுக்கணும் கைஸ். டக்குனு இதை கட்டிட்டு வந்துடலாம். இதை மட்டும் முடிச்சிட்டா இன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக சர்வே தான் கைஸ் பண்ணணும். நம்ம பார்க்கலாம் எவ்வளோ நேரம் இன்றைக்கி போகுது இந்த சர்வே. க்ளோஸ் பண்ணியாச்சு கைஸ். அவ்வளோதான் கைஸ், முடிஞ்சது கைஸ்.
அவ்வளோதான் முடிச்சாச்சு. இதுக்கு மேலே ஏதாவது ஜாம்பிஸ் ஸ்பைடர் சொன்னால் வர வாய்ப்பு இருக்குது. நான் ஸ்பைடர்ஸால் வந்து சவுரி ஏரியா வர முடியும். இப்போயே வர அங்கே இன்னும் ஸ்பான் ஆக ஆரம்பிச்சிச்சு கைஸ் ஜாம்பிஸ்லாம். ஸோ நம்ம வீட்டுக்கு வெளியே ஒன்று நிற்குது. என்ன நடக்க போகுதுன்னு தெரில. அந்த சைடு நிறையா போகுது. இன்னும் நாங்கள் நிறையா இருக்குது கைஸ். என்னன்னு தெரியும் இந்த இதான் ஜங்கிள்லாம் அதில் வரக்கூடாதுன்றது. நார்மல் பிளேஸ்லாம் நிறையா கொஞ்சம் ரேராக தான் இருக்குமே கிடைக்கிறதுலாம். லைட்டு செய்யறதுக்கு ஐயோ உட்டு வேறு இல்லையே. உட்டு இருந்தால் டார்ச் செய்யணும். ஆனால் இருட்டாக இருந்தால் இன்னும் ஜாம்பிஸ் எல்லாமே இங்கே வர ஆரம்பிச்சிடும். ஸ்பைடர்ஸும் நிறையா வரும். கொஞ்சம் அந்த வெளிச்சமாக இருக்கும்போது இங்கே ஸ்பானிங் கம்மியாக இருக்கும் கைஸ். நம்ம பக்கத்தில் இருக்கும்போது அந்த ஸ்பானிங் கம்மியாக இருக்கும். அதனால தான் நம்ம டார்ச் நிறைய செஞ்சு வச்சுக்கணும் கைஸ். டார்ச்சு இங்கே எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். பட் ஒன்று கூட ஸ்டிக்ஸான இருக்குது. இப்போ உட்டு தான் வெளில போய் எடுத்துகிட்டு வரணும்னு நினைக்கிறேன். ஆனால் வெளில போனால் போக முடியுமான்னு தெரியலையே. ஒரே ஜாம்பிஸ் இருக்கும். போக முடியாது ட்ரை பண்ணலாம். அங்கே க்ரீப்பர் நிறையா இருக்குது கைஸ். க்ரீப்பர் ஜாம்பிலாம் வெளில போகலாம். ஆனால் போனால் எடுக்க முடியுமான்னு தெரியலையே. நம்ம கதை முடிஞ்சிடும் நினைக்கிறேன் வெளில போகிறதுக்குள்ள. நைட் நேரம் இன்னும் நிறையா சுற்றிட்டுருக்குமே. நம்ம போவோமா? தைரியமாக ஸ்வாட் எடுத்துகிட்டு போகிறோம். ஐஸ் ஜாம்பிஸ் வந்துட்டாங்க கைஸ். வரானுங்க ஐஸ் கூட்டமாக வந்துட்டாங்க ஐஸ். ஐஸ் கூட்டமாக வரானுங்க உங்களுக்கு. 2 பேர் வந்துட்டானுங்க. ஒருத்தனா வரானுங்க. 3 ஜாம்பிஸ் கைஸ். விட்டா ஒரு முடிச்சாச்சு கைஸ். அப்படியே போகலாம். என்ன கைஸ் இதை முடிச்சாச்சு கைஸ். கைஸ் போகலாம். ஏதாவது க்ரீப்பர் தான் மெயினே. அதுதான் இருக்குது. சும்மா இல்லாமல் வெடிக்க வச்சிடும். க்ரீப்பர் வந்துச்சு கைஸ். நினச்ச மாதிரி வந்துச்சு கைஸ். அது நம்மளை பார்க்குற செகண்ட் வரைக்கும் தான் அது வெடிக்க ஸ்டார்ட் பண்ணுமே. நம்மளை பார்க்காம நம்ம பக்கத்துலேயே இருந்தாலும் அது வெடிக்காது. இந்த நேரத்துலையும் பேரட்லாம் பறந்துட்டுருக்கு. இவ்வளோ நேரத்துக்கும் இதெல்லாம் பேரட்லாம் அது ஜாம்பி பண்ணாதான் என்ன? நம்மளை மட்டும் தான் ஜாம்பி க்ரீப்பர்லாம் இன்னும் அங்கே தான் கைஸ் வருது கைஸ். க்ரீப்பர் பேரட் இது மேலேயே பறந்துட்டுருக்குது. அது எதுவும் பண்ணல. நம்மள பிடிச்சி வந்துடுது. டார்ச்சுக்கு அதுவும் வழி இல்லை கைஸ். வெளில போய் தான் நம்மளுக்கு இதெல்லாம் நைட்டு ஃபுல்லாக இப்படியே சேவ் பண்ண முடியாது. டார்ச்சுக்கு தான் வெளில போய்ட்டு அதை எடுத்துகிட்டு வரணும் கைஸ். நைட்டு எதுவும் வேறு எதுவும் அனிமல்ஸ்லாம் நைட்டு இருக்காதுன்னு நினைக்கிறேன். அதனால நம்ம டக்குன்னு போயிட்டு எத்தனை வந்துடலாம். ஆனால் வெளில நிறைய ஸ்கெல்டன்ஸ்லாம் சுற்றிட்டு கைஸ். அதான் அது அங்கே பாருங்க கைஸ். அங்கே ஒரு ஸ்கெல்டன் போகுது. இதுதான் கடுப்பு. ஃபுட்ஸ் இருக்குது. ஃபுட்ஸ் எடுத்துப்போம். கொஞ்சம் சாப்பிட்டு திரும்ப போகணுன்னா அடிக்கி இறங்கிடுவோம் பையன். டக்குன்னு எழுத்தும் ஏறாது. போங்க கைஸ். வீரமாக இறங்கியிருக்கோம். என்ன ஆக போகுதுன்னு தெரியல. க்ரீப்பர் இல்லை கைஸ். போயிடுச்சு நினைக்கிறேன் க்ரீப்பர். வாங்க டக்குன்னு போவோம். போகிறோம். விட்டுருக்கு கைஸ். பார்க்கல எவ்வளோ பார்க்கல நினைக்கிறேன். ஐயோ இதுவரை எடுக்க முடியாது அவ்வளோது. எடுத்துடலாம் கைஸ். கைஸ் வெடிதுன்னு நினைக்கிறேன். க்ரீப்பர் இருக்குன்னு நினைக்கிறேன் சார் சைடில். ஆமாம் கைஸ் வெடிச்சிச்சு கைஸ். நல்ல வேலை கைஸ். நம்ம வரும் கைஸ். ஒரு எழுத்து ஐயோ அவ்வளோ குறைஞ்சிச்சு. டக்குன்னு போனோம். டக்குன்னு ஐயோ அவ்வளோ எழுத்துக்கு வந்துச்சு. க்ரீப்பர் வந்து நல்ல வேலை நம்ம ரொம்ப கிட்டக்கு வந்து வச்சுருந்தா நேரத்துக்கு செம எழுத்துக்கு வந்துருக்கோம். எதாவது ஸ்கெல்டன் தான் எங்கே இருந்தாலும் அது அம்பு விடும். அங்கே ஒன்று இருக்குது. ஐயோ ஒரு விட்டு வச்சுருந்தா கூட லைட் செஞ்சுருக்கலாம். விட்டு வேறு ஒன்று கூட இல்லை. இப்போ ஐயோ ஸ்கெல்டனை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க கைஸ். உட்டு இருக்குது. இப்போ ஆச்சு இல்லை கைஸ். சார்கோல் செஞ்சிட்டாலே சார்கோல் வச்சா கோல் வச்சும் செய்யலாம். சார்கோல் வச்சு செய்யலாம். 2 இருக்குது கைஸ். கோல் சார்கோல் இது மாதிரி 2 இருக்குது. ஆனால் சார்கோல் வந்து உட்டாக கிரியேட் பண்ணுறது. கோல் வந்து நம்ம மைனிங்கில் எடுக்கிறது. ஒரு சார்கோல் கிடச்சிச்சு கைஸ். இப்போ செய்யலாம். இல்லை டார்ச் டக்குன்னு செஞ்சு வச்சுட்டா முடிஞ்சுது கைஸ். ஒரு வேலை இல்லைனா டக்குன்னு நம்மள வச்சு முடிச்சுருவானுங்க கைஸ். டார்ச் வச்சு கைஸ். அவ்வளோதான். ஃபர்னஸ் வெளிச்சமே இவ்வளோ பெருசாகுது. டார்ச்சே தேவையில்ல போலகுது. ஆனால் ஃபர்னஸ் தான் அது வர வெளிச்சம் நல்லா வருது கைஸ். அதில் இன்னொரு கோல் இருக்குது கைஸ். அந்த கோல் வச்சு போய் இப்போதைக்கு தேவைப்படும். இந்த ஒரு டார்ச் லைட் அங்கே மூலையில் வச்சிரும். அதுதாங்க சிமெல்ட்டு இந்த கிட்டக்க எதுவும் ஸ்பான் ஆகுது கைஸ். ரொம்ப கிட்டக்க ஸ்பான் ஆகுதுல அது மாதிரி ரொம்ப கிட்டக்க அதெல்லாம் ஸ்பான் ஆகுது கைஸ். அதனால் என்ன இப்போ பிரச்சனை இல்லைன்னா அந்த நம்ம ரொம்ப கிட்டக்கல. அதனால நம்மளுக்கு கொஞ்சம் நல்லது சேஃப் தான். இப்போ பாருங்க கைஸ். அங்கே ஒரு ஜாம்பியா ஸ்கெல்டன் நினைக்கிறேங்க கைஸ். இப்போ வந்தால் தானே ஸ்கெல்டன் தான் இன்சைடு இருக்காங்க கைஸ். வெளில போகாமல் இருக்கிறதே சேஃப் தான். ஏன்னா வெளில போனால் முடிச்சு விட்ருவானுங்க நம்மள. நைட் நிறைய பேர் இருக்கானுங்களா. ஒருத்தங்க கூட ஹெல்த்தும் கம்மியாக தான் கைஸ் இருக்குது. ஃபுட் ரிசோர்ஸ் மட்டும் இருக்குன்னு நினைக்கிறேன். அங்கே போகிறானுங்க கைஸ். செக் பண்ணி பார்க்கலாம். இங்கே தான் சண்டை போட்டுக்கிறானுங்க கைஸ். செம ஃபைட் கைஸ். இங்கே கோல்டு நார்மல் போட்டுன்னு ஒரு சாமி வராங்க கைஸ். ஆமாம் கோல்டு நார்மல் கைஸ். ஐயோ ஐயோ இல்லை வேலை முடிச்சு கைஸ். இது ஸ்பைட்ரு எல்லாத்தையும் தாக்காது. நைட் அந்த காலில் இதெல்லாம் ஸ்பைடர் பார்த்தா தாக்காது கைஸ். அது பாட்டு கம்முன்னு போய்ட்டுருக்கோம். நம்ம தான் பண்ணுறோன்ற வரைக்கும் அது கம்முன்னு போவோம். நைட் நேரத்தில் தான் பார்த்தாலே தாக்கும். என்ன நினச்சின்னு தெரியலையே.
கால் ஆயிடுச்சு கைஸ் ஆகுது காலாவது கைஸ் இதுமேல்ட்டு எல்லாம் பற்றிட்டு எரிவானுங்க எரிமலையாக இங்கே குவிஞ்சு கிடப்பானுங்கெல்லாம் இதுமாரி நம்ம வெளில போயிட்டு பண தள்ளுற வேலை தான் ஆமாம் கைஸ் கோல்டு நம்பர் போட்டுக்கிறாங்க கைஸ் அங்கே ஒருத்தன் ஜாம்பி இங்கே ஜாம்பி நினைக்கிறேன் கிரீப்பரா ஜாம்பி தான் கைஸ் எல்லாம் வரானுங்க கைஸ் டேட் வச்சுனுங்கிறாங்க கையில் ஸ்கெல்ட்டானலாம் போகிறானுங்க காலைல இது அதுதான் காலைல ஆயிடுச்சு கைஸ் இதுமாதிரி நம்மளுக்கு எதாவது பிரச்சனை இல்லை கைஸ் நம்ம வெளில போகலாம் எழுத்து கம்மியாக இருக்குது இந்த ரெண்டு பேருமே டேட் வச்சுருக்குறாங்க கையில் கைஸ் ஐயோ யார் வச்சது ஸ்கெல்ட்டன் பண்ணி ஆச்சானா பற்றி எரியானுங்க அச்சடியே அவ்வளோ எழுத்து வச்சுச்சான் நம்மளோட வாட்டர் மேன் இருக்கு கைஸ் மறந்துடுங்க கைஸ் அதான் அதை எடுத்துக்குவாங்க கைஸ் நான் இப்போதைக்கு ஃபுட் ரைஸ் கொஞ்சமாக சாப்பிட்டா தான் தெம்பு கிடைக்கும் செத்துணுங்க கைஸ் ஸ்பைடர் அங்கே இருக்காது எதுவும் பண்ண நினைக்கிறேன் நம்ம போய்ட்டு நிறைய பேருக்கு செத்துருக்காங்க அவங்க காலில் ஆச்சு என்ன ஒரு காலங்க அதில் இது மாதிரிலாம் தூங்காமல் யாரும் சண்டை போட்டுருக்க மாட்டாங்க அங்கே ஆர்டர் இருக்கு கைஸ் இப்போ இதுக்கிட்டே உள்ளே எடுத்துட்டா நம்மளுக்கு பெட்டு செய்யலாம் கைஸ் இதுக்கிட்ட உள்ளே எடுக்கணும் வெள்ளை கலர் மெயினாக தான் தேவைப்படும் வெள்ளை எடுத்துப்போம் ஒன்று ரெண்டு வேணும் இன்னும் 2 வெள்ளை ஒன்று கிடச்சிச்சு இன்னொன்று இருக்குது கைஸ் அங்கே அது பாட்டு நாங்கள் வேடிக்கை போதுங்க இது காலங்காத்தாலே நைட் நேரத்தில் எதுவும் அந்த அளவுக்கு ஸ்பான் ஆகுது கைஸ் இது மாதிரி அனிமல்ஸ்லாம் இந்த ஜாம்பி அதாவது வந்து ஜாம்பி இது பண்ணி அனிமல்ஸ் எதுவும் பண்ணாது கைஸ் நம்மள தான் கரெக்டாக குறி வச்சு பண்ணுவானுங்க ஹெல்த்து கம்மியாக இருக்குது சரி பார்த்துக்கலாம் இது எடுத்துப்போம் இதையோ நைட்டு இந்த இடம் தான் வச்சுது சம்பவம் நடந்த இடம் நல்லா பெருசாக நிறையா இப்போ தான் காலங்காத்தாலும் நல்ல அனிமல்ஸ் இருக்குது சிக்கன் ஒரு அடியில் பத்துச்சு இது ஒரு 2 அடி அடிச்சா படுத்துறோம் கரெக்டாக 2 அடியில் பத்துச்சு கைஸ் அவ்வளோதான் கைஸ் இந்த இடத்துல டோட்டை வெட்டிலாம் கைஸ் அப்படியே இருக்கட்டும் அது டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற வீடு அது வீடு மாதிரியே இல்லை முதல்ல சொல்லப்போனால் என்ட்ரன்ஸ் இங்கே தான் பண்ணணும் இப்போதைக்கு சின்ன பேஸ் மாதிரி வச்சுக்கணும் இன்னும் கொஞ்சம் இது மாதிரி இப்போதைக்கு சின்ன பேஸ் தான் என்னோடய ஃபஸ்ட்டு பேஸ் மாதிரி அப்புறம் இன்னும் கொஞ்சம் இதை பெருசாக கட்டி அதுக்கு தனியாக நம்ம அங்கே தனியாக ஒரு ஐலாண்ட் பார்த்தோம் பார்த்தீங்களா அங்கே போய் தான் இன்னும் நல்லா பெருசாக பண்ணணும் இங்கேயும் பண்ணலான்னா இந்த இடம் கொஞ்சம் நல்லா இருக்குது பேம்பூஸ் அதெல்லாம் இருக்குது இங்கே நான் கன்ஃபார்ம் பேண்டா இருக்க வாய்ப்பு இருக்குது ஏன்னா இங்கே பேம்பூலாம் இருக்குன்னா கன்ஃபார்ம் இங்கே எங்கேயா சைடில் தான் இருக்கும் செஞ்சாச்சு இங்கே கதவு செஞ்சு முதல்ல போடணுங்க கதவு போட்டால் எங்கே கைஸ் கதவு இங்கே இருக்குது நான் கதவு ஒன்று அதே வீடு மாதிரி தான் இருக்குனால கதவு போட்டுக்கணும் உள் சைட்லேருந்து போட்டோமோ சரி வரல விடுங்க வெள் சைட்லேருந்து போட்டால் அந்த கதவு அப்படியே கொஞ்சம் வெளிலேருந்து பார்க்குற மாதிரி இருக்கும் சரி உள் சைடே போட்டாச்சு அவ்வளோதான் முடிச்சாச்சு அவ்வளோதான் இன்றைக்கி டே 1 முடிஞ்சுது பெட்டு செய்யணும் அது செய்யாமல் டே 1 இன்றைக்கி முடியாது ஆனால் இன்றைக்கி செஞ்சுட்டா தேவைப்படும் செஞ்சாச்சு ஒரு பெட்டு இந்த பெட்டு இல்லாமல் நைட்டு ஃபுல்லாக என்ன ஒரு அக்கா போராட்டம் இது செய்யலாம் ஐயோ நைட்டு சர்வே பண்ணதே பெருசு கைஸ் நல்லா அதெல்லாம் சேவ் பண்ணிடணும் கைஸ் இல்லை சேவ் பண்ணலண்ணா அவ்வளோதான் ஆனால் மேலே கொஞ்சம் இன்னும் பெருசாக இது பண்ணணும் ஆமாம் அப்போ தான் இன்னும் கொஞ்சம் நல்லா பெருசாக இருக்கும் கைஸ் ஒரு டர்ஃப் மாதிரி போட்டு இது பண்ணுங்க கைஸ் நல்லா பெருசாக இதாக கட்டணும் கைஸ் சுற்றி வத்தினா எதுவுமே இல்லை கைஸ் ஸோ ஃபுட் இங்கே அவ்வளோதான் கைஸ் சரி நம்ம இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் கைஸ் டே 1 இதோட ஃபுல்லாக முடிச்சுக்கிறோம் இதோட இந்த செகண்ட் பார்ட் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு வரணும்னா நிறைய லைக் பண்ணுங்கள் கமெண்ட்லேயும் சொல்லுங்கள் செகண்ட் பார்ட் வேணும்னு உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ செகண்ட் பார்ட் வேணும்னா சொல்கிறேன் போடுங்க நான் போடுறேன் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதோட முடிச்சுக்கலாம் பாய் பாய்